இருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன், பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றேன், அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினி, உமது பாதையை எங்கள் பாதையாக்கினி. உமது மாட்சியை எம்மில் துலங்க செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் விளங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்க்க திட்டம் தீட்டினி, கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினி. அஞ்சாதிரென்று எம்மை காத்து வருகின்றீர், அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றேன், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் ஆண்டவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. திருப்பாடல்கள் 97 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் இன்றைய நாளில் நம்முடைய பங்கில் நாம் முன்னெடுத்த மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நாம் எல்லாரும் உதவிட முயற்சித்தோம். இந்த முன்னெடுப்பில் உறுதுணையாயிருந்து ஒத்துழைப்பு நல்கிய பெரும் உள்ளம் கொண்ட நம்முடைய பங்கினுடைய எல்லா மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் இன்று தன்னுடைய குருத்துவ ஆண்டு விழாவை நினைவு கூறுகின்ற அர்ப்பணியாளர் ராஜ்குமார், ஆவடி புனித அந்தோனியார் பங்கினுடைய உதவி பங்கு தந்தை, அவருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் இருக்கின்றோம். இன்றைய 5ஆம் ஞாயிறு நம்மையெல்லாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், அவருடைய ஒரே மகனாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், உள்ளம் கலக்கமுறாதவர்களாய் இருக்க அழைப்பு கொடுக்கிறது. திருத்தூதர் பணி புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம், இறைவேண்டல்
மற்றும் இறைவார்த்தை அறிவிப்பில் ஈடுபட்டிருந்த அப்போஸ்தலர்கள் எதிர்கொண்ட கிரேக்க மொழி பேசுகின்ற மற்றும் எபிரேய மொழி பேசுகின்ற மக்களுக்கு இடையேயான புரிந்து கொள்ளா சூழல், இதனால் ஏற்பட்ட முணுமுணுப்பு அவர்களுடைய பணிக்கு ஒரு சவாலாய் இருந்தாலும் அவர்கள் சந்தித்த உயிர்த்த ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இறைவார்த்தை அறிவிப்பதிலும் இறைவேண்டல் செய்வதிலும் அவர்கள் உறுதியாய் இருந்தார்கள் என்பதை அறிவிப்பதாய் இருக்கிறது. புனித பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாய் உயிருள்ள கல்லாகிய இயேசுவை நாம் அணுகிடவும் அவரே நம்மையெல்லாம் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாய் அரச குருக்களின் கூட்டத்தினராய் அவருடைய உரிமை சொத்தான மக்களினமாய் நம்மை தெரிவு செய்திருக்கிறார் என்பதை அழுத்தமாய் அறிவிப்பு செய்கின்றார். இதனால் நாம் கடவுளுக்கு உரித்தானவர்கள், இயேசுவின் உரிமை சொத்தான மக்கள் என்கின்ற நற்செய்தியில் உள்ளம் கலங்காமல் நம்முடைய விசுவாச பயணத்தில் தொடர்ந்து பயணிக்க நமக்கு அறிவுறுத்தல் செய்கின்றார். இயேசுவினுடைய மரணம் சீடர்களுக்கிடையே ஏற்படுகின்ற ஐயங்கள், இவையெல்லாம் அவர்களுக்குள் ஏற்படுத்துகின்ற நம்பிக்கையற்ற சூழல்கள் இயேசுவுக்கு வருத்தத்தை அளிக்கின்றது. இதனால் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் மன உறுதியோடு கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், இதுவும் கடந்து போகும் என்கின்ற நம்பிக்கை செய்தியை அறிவிப்பதாய் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான வேளையில் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு, உள்ளம் கலக்கமற்றவர்களாய் நம்முடைய தொடர் விசுவாச பயணம் அமைந்திட அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, மே மாதத்தின் 2ஆம் வாரம் இன்று உலகம் அன்னையர் தினத்தை சிறப்பிக்கிறது. எனவே இந்த நாளில் நம் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா அம்மாக்களையும் நினைவு கூறுவோம். தாய்மை பேற்றை அடைந்திருக்கின்ற அம்மாக்களுக்காகவும், தாய்மை பேற்றை அடையவிருக்கின்ற அம்மாக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அம்மாக்களாயிருந்து பிள்ளைகளை வளர்க்கின்ற அப்பாக்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இனம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டம் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். ஜெபிப்போமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவலம் கொண்ட நாங்கள் மது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் வீராக்கு. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்திடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 6:1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே,
உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானவரை கவனமாய் தெரிந்திடுங்கள். அவர்களை நாம் இன்னத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண் நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குழுக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயிர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைத்து தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டு பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடரக்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்கள் இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளீர்கள். மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia, alleluia.
உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றியவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-12 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழுமிடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கும் காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மே மாதத்தின் 2ஆம் ஞாயிறு உலகம் முழுவதும் அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தாய்மையை போற்றுவதுதான் இந்த நாளின் சிறப்பு. தாய்மையை கொண்டாடுவதுதான் இன்றைய நாளின் மகத்துவம். எனவே அகிலம் முழுவதும் வாழும் அன்னையர்களை நினைத்து அவர்களின் தியாகத்தை உணர்ந்து அவர்களுக்கு கவிபாட விரும்புகிறேன்.
அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? 1000 உறவுகள் அகிலத்தில் இருந்தாலும் அம்மாவின் உறவு போல் அண்டத்தில் இல்லையே. பனிக்குடத்தில் என்னை தாங்கி 10 மாதம் பத்தியமிருப்பால், பந்துருண்டையில் நான் சுழன்றால் பல நேரம் பார்த்து ரசிப்பாள். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? தொப்புள் கொடி அறுத்தெடுத்து உயிர்கொடி தந்திடுவாள். உதிரத்தை உணவாக்கி ஊட்டிடும் பொழுதெல்லாம் உயிர் வலி பொறுத்திடுவாள். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? ஊஞ்சல் கட்டி நான் உறங்க ஊர்கதை சொல்லிடுவாள். தாலாட்டு அவள்வாடி தரணியாலும் விந்தை சொல்வாள். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? மார்மீது அவள் சுமந்து மணிக்கணக்கில் இருந்தாலும் மகிழ்வென்றே அவள் சொல்வாள். மார்மரத்து போனாலும் அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? பசி என்று நான் சொன்னேன், பதபதைத்து அவள் துடிப்பாள். தன் பசி அவள் மறந்து என் பசி போக்கிடுவாள். என் எச்சில் என தெரிந்தும் மிச்சம் எல்லாம் அவள் உண்பாள். அதுவே அவள் பசிக்கு போதுமென்று இருந்திடுவாள். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? அழுது நான் வருகையில் அலறி அடித்து துடித்திடுவாள். அள்ளி என்னை அணைத்துக் கொண்டு அவள் மட்டும் அழுதிடுவாள். காயம் ஏதோம் உண்டென்றால் கதறி அவள் புரண்டிடுவாள். கண்களை குளமாக்கி அலறி அவள் அழுதிடுவாள். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? ஊர் விட்டு நான் சென்றால் உறங்காமல் அவள் இருப்பாள். திரும்பும் நாள் வரை தினம் தினம் எதிர்பார்ப்பாள். தொலைபேசி ஒலி கேட்டால் ஓடி வந்து எடுத்திடுவாள். ஓயாமல் என்னை பற்றியே ஒவ்வொரு முறையும் கேட்டிடுவாள். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? அவள் உலகம் நான் என்பாள், அவள் உயிர் நான் என்பாள். என்னை சுற்றியே அவள் உலகம் சுழலும், என் நினைவில் அவள் உயிர் வாழும். அம்மாவின் உறவு போல் அகிலத்தில் உண்டோ? அம்மா 3 எழுத்து மந்திரம். மூச்சு இருக்கும் வரை உச்சரிக்கும் மந்திரம். நம் உலகம் அவள் என்போம், நாளெல்லாம் அதையே உரைப்போம். அவள் மடி நாம் சாய்வோம், அதுவே மகிழ்வென்போம். 1000 உறவுகள் அகிலத்தில் இருந்தாலும் அம்மாவின் உறவு போல் அண்டத்தில் இல்லையே. உலகம் முழுவதும் வாழும் அம்மாக்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை இன்று பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறை சிறப்பு செய்கிறது. கடந்த ஞாயிறு நல்லாயின் ஞாயிறை கொண்டாடி நம்முடைய திரு அவையில் தேவ அழைத்தல்கள் பெருக வேண்டும், மக்களை வழிநடத்த ஆயர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டாடினோம். இன்றைய ஞாயிறு பாஸ்கா காலத்தின் 5வது வாரம் கடவுளின் உடனிருப்பையும் அவருடைய அருகாமையையும் அவருடைய ஆறுதலையும் கொண்டாடிட நாம் எதிர்கொள்ளும் சூழல்களில் உள்ளம் கலங்காதவர்களாய் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம் என்கின்ற ஒற்றை செய்தியை அழுத்தமாய் சொல்லுவதுதான் இன்றைய ஞாயிறின் இறைவார்த்தை வழிபாடு நமக்கு தருகிற செய்தி. அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்தில் அல்லது இந்த வாரத்தின்
முன்பு நம்முடைய நாட்டினுடைய தலைநகர் டெல்லியிலும் இன்னும் அதோடு நெருக்கமாய் உள்ள சில மாநிலங்களிலும் ஊரடங்கு உத்தரவு தளர்வு செய்யப்பட்ட சூழலில் நம்முடைய டெல்லி முதல்வர் மாண்புமிகு கெஜ்ரிவால் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாம் கொரோனா நோய் கிருமியோடு வாழ பழகிக்கொள்வோம் என்று சொல்லி. அதன் பிறகு பல்வேறு நாடுகளுடைய தலைவர்களும் இந்த சூழலை கண்டுணர்ந்து இதற்கு மேலும் ஊரடங்கை நீட்டிப்பதால் ஒன்றும் பெரிதாக மாறிவிடப் போவதில்லை, நோய் தொற்று இருந்தாலும் உயிர் வாழ்வது அதைவிட முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு நாடுகளும் ஊரடங்கை தளர்வு செய்தது. இப்பொழுது நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வரும் கூட இதையே தான் நமக்கும் வலியுறுத்துகின்றார். காரணம், நம்முடைய மத்திய அரசினுடைய அமைச்சர் இதை முன்மொழிந்தார், நாமும் கொரோனா நோய் கிருமியோடு வாழ பழகிக்கொள்வோம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து இன்றளவும் 144 தடை உத்தரவு நிமித்தமாய் நாம் 45-6 நாட்களுக்கு மேலாக வீட்டிற்குள்ளாரையே முடக்கப்பட்ட நிலையில் இருந்தோம். ஒரு மிகப்பெரிய சவால். ஆயினும் நமக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த சூழலும் கடந்து போகும் என்று சொல்லி. எனவே அரசு முன்னெடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிகுந்த சிரமம் எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு சென்று இந்த சூழலை கடந்து செல்வதற்கான எல்லா முன்னெடுப்புகளிலும் நாம் நம்மை சேர்த்து கொண்டோம். அன்புக்குரியவர்களே, இதையே இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு தம்முடைய சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை எடுத்து கூறி அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற சவால்கள், அவர்கள் சந்திக்கவிருக்கின்ற இன்னல்கள் ஆகியவற்றுக்கு மத்தியில் தம்முடைய உடனிருப்பும் ஆறுதலும் அருகாமையும் அவர்களை வழிநடத்தும், கரம் பிடித்து காப்பாற்றும் என்பதை வலியுறுத்துவதாய் இயேசுவினுடைய வார்த்தைகள் அமைந்திருப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமாய் நாம் ஒரு சேர தியானித்தால் இந்த செய்திதான் நமக்கு தரப்படுகிறது. நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், நாம் சந்திக்கின்ற இன்னல்கள் அல்லது நாம் எதிர்கொள்ளுகின்ற கசப்பான அனுபவங்கள் எதுவும் நிரந்தரமானது அல்ல, எப்பொழுதும் நம்மோடு ஒட்டி கொண்டு பயணிப்பதும் அல்ல. மாறாக அவைகள் காலப்போக்கில் நம்மை கடந்து செல்லக்கூடியவை. எனவே எது நிரந்தரமற்றதோ, எது நம்மோடு வாழ்நாள் முழுவதும் இல்லாமல் போக போகிறதோ அதை குறித்து நாம் கவலைப்படுவதை விட கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர்ந்திட வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. அப்போஸ்தலர்கள் தாங்கள் செய்து வந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கும் இறைவேண்டல் பணிக்கும் மத்தியில் மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டில் சேவையில் ஏற்பட்ட சவால் அவர்களுடைய களப்பணியை சற்று தளர்வுற செய்வது போல் இருந்தபடியால் அந்த சூழலை எதிர்கொள்ள, சமாளிக்க, நிவர்த்தி செய்ய திருத்தொண்டர்களை நியமிக்கின்றார்கள். இந்த திருத்தூதர்களுடைய பணி எதுவாக இருந்தது?
கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு இருந்த புதிய நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுடைய எல்லா தேவைகளிலும் அவர்களுக்கு உடனிருந்து வழிநடத்துவதற்கும் திருத்தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்கள் திருத்தொண்டர்களை நியமிக்கின்றார்கள். எனவே இந்த திருத்தொண்டர்கள் சேவைக்குரிய வேலைகளை செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு திருத்தூதர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தோவான், பிலிப்பு, பிராக்கோர், நிகானோர், தீமோன், பர்மானா, நிக்கோலாய் என்னும் 7 பேரை தெரிவு செய்து அவர்கள் மீது கரங்களை வைத்து இறைவனிடம் வேண்டி திருத்தொண்டாற்றிட செய்வதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கு சீடர்கள் எதிர்கொண்ட சவால் என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் அப்போஸ்தலர்கள் சந்தித்த இன்னல் என்ன? கிரேக்க மொழி பேசுவோரும் எபிரேய மொழி பேசுவோரும் இடையே ஏற்பட்ட சலசலப்பு, இவர்களுக்கிடையே ஏற்பட்ட முணுமுணுப்பு, அவர்கள் வெறுமனே தங்களுடைய பசியை ஆற்றுகின்ற உணவை குறித்து தான் கவலைப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களோ திருத்தூதர்களோ அவர்களுக்கு என்றென்றும் வாழ்வளிக்கக்கூடிய ஆன்ம உணவாகிய இறைவார்த்தையை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சூழலை, இந்த சவாலை, இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளுவதற்கு இவர்கள் இயேசு தங்களுக்கு சொன்ன இன்றைய நற்செய்தியில் குறிப்பிட்ட வார்த்தைகளை மிகுந்த நம்பிக்கையோடு உள்வாங்கிக் கொண்டு அந்த சூழலை எதிர்கொள்ளுகின்றார்கள். அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் நிமித்தமாய் அவர்கள் அந்த சவாலை அழகாய் தீர்த்து வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, செய்தி அழுத்தமாய் கிடைக்கிறது. நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கடவுள் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி, எப்பொழுது நாம் சவால்களை சந்திக்கிறோமோ, எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறோமோ, எப்பொழுது நெருக்கடிகளில் மத்தியில் நாம் வதைக்கப்படுகிறோமோ, எப்பொழுது கசப்பு அனுபவங்கள் நம்முடைய விசுவாச பயணத்திலிருந்து பிரித்தெடுத்து நம்மை அழுத்துகிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை கடவுளின் மீது அமைய வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், உள்ளம் கலக்கமற்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு இயேசுவை மையப்படுத்திய வாழ்வாய் அமைந்திருக்கிறது என்று பொருள். இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்தில் அப்போஸ்தலர்களுடைய தலைமை பொறுப்பில் இருந்த பேதுரு அறிவிக்கின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் குருக்களின் கூட்டமாய் இருக்க அழைக்கப்படுகிறோம் என்பதையும், நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், கடவுளுடைய உரிமை சொத்தான மக்கள். எனவே உயிர்த்த ஆண்டவருக்கு நாம் சொந்தக்காரர்கள். எனவே இந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நாம் நம்முடைய விசுவாச பாதையில் பயணிக்க வேண்டும். நம்முடைய ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாய் கடவுளுடனான உறவில் வளர வேண்டும் என்பதை என்ற 2வது வாசகத்தின் வழியாய் சொல்லுகின்ற அன்புக்குரியவர்களே, இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதே நாம் கடவுளுக்கு உரியவர்களாகின்றோம். எனவே தான் திருமுழுக்கின் சடங்குகளின் பொழுது நம் மீது போர்த்தப்படுகின்ற வெள்ளை துணியும் நம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்ற ஒளியும் நாம் கடவுளுக்கு சொந்தம் என்பதை உணர்த்துகிறது. ஆடை, வெண்ணாடை நம் மீது போர்த்தப்பட்டு நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறோம். ஒளியை பெற்றுக்கொண்டு இயேசுவின் வழியில், அவரது ஒளியில், அவரது ஒளியின் மகனாய் மகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்துவதாய் அந்த திருச்சடங்கு நமக்கு சொல்லும் பட்சத்தில், இந்த இறைவார்த்தையின் பின்னணியில் நாம் கடவுளுக்கு உரிய மக்களாய், அவருடைய சொந்தங்களாய், அவருடைய குருத்துவ அருட்பொழிவில் பங்கேற்பாளர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை இன்றைய 2வது வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே,
இன்றைய மறையுரையினுடைய தொடக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா சூழல்களும் அது மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருந்தாலும் சரி, ஆழ்ந்த வருத்தத்தை தருவதாக இருந்தாலும் சரி, துவளாத அல்லது நாம் விழுந்து போகின்ற மீள முடியாத துன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எல்லாம் கடந்து போகும். எப்படி வானில் நாம் காணுகின்ற மேகம் எப்பொழுதும் ஓரிடத்தில் நில்லாமல் காற்றடிக்கும் திசை நோக்கி நகர்கிறதோ, அப்படியாய் நாம் எதிர்கொள்ளும் எல்லா சூழல்களும், சவால்களும், சஞ்சலங்களும், இன்னல்களும், நெருக்கடிகளும், கசப்பு அனுபவங்களும், தோல்விகளும் எல்லாம் கடந்து போகும். அன்புக்குரியவர்களே, நம் எண்ணமும் வாழ்வும் இயேசுவை மையப்படுத்தியதாய் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணி வரலாறு எது என்பதை நாம் ஆராய முற்படுவோம் என்று சொன்னால், இயேசு தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி தம்முடைய அழியாத உடனிருப்பை நற்கருணையின் வழியாய் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து குருத்துவ அருட்பொழிவு செய்து சேவை செய்திட நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை வலியுறுத்திய பின்புலத்திலிருந்து, இயேசுவினுடைய ராவுணவு கொண்டாட்ட பின்புலத்திலிருந்து இன்றைய நற்செய்தி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நீங்களும் என்னை போல் உங்களை நீங்கள் போதகராக, பெரிய ஆளாக, குருவாக, தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஒருவராக காட்டிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு தொண்டாற்றிடுங்கள் என்பதை அவர்களுக்கு பாடமாய் கற்பித்து சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவினுடைய முன்னுதாரணம் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான படிப்பினையாய் மாறுகிறது. நம் ஆண்டவர், நம் மீட்பர், நம் மெசியா, நம் கடவுள் எல்லாவற்றையும் துறந்து, கடவுளுக்குரிய நிலை, மெசியாவுக்குரிய நிலை, போதகருக்குரிய நிலை, மீட்பருக்குரிய நிலை எல்லாவற்றையும் துறந்து தன்னை அடிமையாக்கிக் கொண்டு தம் சீடர்களின் பாதங்களை கழுவி சேவை செய்தார் என்று சொன்னால், அவரை பின்பற்றி செல்லுகின்ற நாமும் அவரை போல் நமக்கு அடுத்திருக்கிறவருக்கு சேவை செய்ய, தொண்டாற்றிட அழைக்கப்படுகின்றோம். இதன் பின்னணியில்தான் எதிர்காலத்தில் தம் சீடர்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற சவால்களையும் சஞ்சலங்களையும் நம்பிக்கை நிறை உள்ளத்தோடு எதிர்கொள்ள இயேசு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே தம் சீடர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருவேளை நான் உங்களுக்கு இப்படி சொல்லுவதால் நான் எதிர்கொள்ளப் போகின்ற ஒரு கசப்பான அனுபவம் அல்லது நெருக்கடியான சூழல் உங்களுக்கு மிகுந்த துயரத்தை தரலாம், துன்பத்தை தரலாம். உங்களிடமிருந்து என்னை பிரித்தெடுக்கின்ற அந்த நிகழ்வு உங்களுக்கு தோய்வை தரலாம், அல்லது நீங்கள் சிதறி போகின்ற சூழலை உருவாக்கி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மீண்டும் உங்களை கூட்டி சேர்க்கும். மீண்டும் உங்களை என் பணி தொடர, எனக்கு பின்னால் என் களப்பணியை செய்திட இந்த நம்பிக்கை, என் மீதான உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வலு சேர்க்கும் என்பதை இயேசு சற்று அழுத்தமாய் கற்பிப்பதை என்ற நற்செய்தி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் அருகாமையை உணர்வோம். இயேசு என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. எனவே தான் பேதுரு தன்னுடைய திருமடலிலே அழகாய் சொல்லுவார், உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி வாசிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மீது கவலை கொண்டுள்ளார். எனவே நம்முடைய கவலைகளை எல்லாம் இயேசுவின் மீது போட்டு விடுவோம். மத்தேயு நற்செய்தி 11:28 சொல்லுகிறதே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய அருகாமை நமக்கு சக்தி தருகிறது. இயேசுவின் அருகாமை நமக்கு வலிமை தருகிறது. இயேசுவின் அருகாமை நம்மை ஆற்றுப்படுத்துகிறது. இயேசுவின் அருகாமை நமக்கு ஆற்றல் தருகிறது. எனவே இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாய்,
கடவுள் மீதும் அவருடைய ஒரே மகனாகிய இயேசுவின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை, கத்தோலிக்க வாழ்வை, இந்த மனிதகுல வாழ்வை நாம் சீராய் வாழ்ந்திட அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். அன்புக்குரியவர்களே, வணக்க மாதத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அன்னையினுடைய சிறப்பு பெயரை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய சென்னை உயர்மறை மாவட்டத்திற்கு சொந்தமான சென்னையினுடைய முதல் தேவாலயம் என்ற பெருமையோடு 500 ஆண்டுகளை கடந்து இயற்கை சீற்றங்களுக்கும் படையெடுப்புகளையும் தாண்டி இன்றும் நமக்கான கடவுளின் ஒளியாய் திகழும் பிரகாச மாதாவை குறித்து நாம் தியானிப்போம். வாஸ்கோட காமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வர கடல் வழியை கண்டறிந்ததை தொடர்ந்து போர்த்துகீசியர்களின் கடல் வாணிபம் செழிப்படைந்தது. ஒருமுறை அவர்கள் இந்தியாவிற்கு வந்தபோது புயல் காற்றில் அவர்களுடைய கப்பல் சிக்கொண்டு ஒரு அபாயகரமான சுழலில் அவர்கள் சிக்கிக்கொள்ள நேர்ந்தது. அப்பொழுது அந்த கப்பலில் இருந்த வியாபாரிகள், மாலுமிகள் மற்றும் பிரான்சிஸ்கன் துறவிகள் அனைவரும் மாதாவை நோக்கி மன்றாடினார்களாம், உருக்கமாய் ஜெபித்தார்களாம். அப்போது திடீரென்று ஒரு ஒளி தோன்றி அவர்களை வழிநடத்தியதாம். அந்த ஒளியை பின்தொடர்ந்த அவர்கள் இன்றைய சாந்தோம் பேராலயத்திற்கு பின்புறமுள்ள கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். தொடர்ந்து கடலில் அவர்களுக்கு ஒளியாய் தோன்றிய அந்த ஒளி அவர்களை அந்த பகுதியில் இருந்த ஒரு காட்டுப்பகுதிக்குள் அழைத்து சென்று மறைந்து போனதாம். தங்களை ஒளியின் வழியாய் காப்பாற்றிய அன்னைக்கு நன்றியாக அந்த இடத்திலேயே 1516ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவிகள் ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். போர்த்துகீசிய மொழியில் ஒளி என்று பொருள்படும் லஸ் என்ற பெயரில் அன்னையும் இந்த பகுதியும் அழைக்கப்பட, அப்போது இந்த ஆலயம் காட்டிற்குள் கட்டப்பட்டதால் இப்போதும் கூட இது காட்டுக்கோயில் என்றே அழைக்கப்படுகிறது. போர்ச்சுகீசிய கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட ஆலயமும் மரத்தால் செய்யப்பட்ட திருப்பீடமும் அன்னையின் திருவுருவமும் இந்த ஆலயத்தின் சிறப்பு ஆகும். அன்புக்குரியவர்களே, முன்பு குறிப்பிட்டது போல சென்னையின் முதல் தேவாலயம் இன்று நாம் சொல்லுகின்ற லஸ் பகுதியில் இருக்கின்ற பிரகாச மாதா அன்னையினுடைய ஆலயம். ஒரு இக்கட்டான சூழலை உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் பிரகாச மாதாவை நோக்கி நாமும் பரிந்துரை செய்வோம். அன்று மாலுமிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கும் ஒளியாய் நின்று வழிகாட்டி அவர்களை இக்கட்டான சூழலிலிருந்து தமது வல்லமை மிகு பரிந்துரையால் காப்பாற்றிய பிரகாச மாதா இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான வேளையிலும் இந்த இருளிலும் தன் ஒளியை நம்மீது படரச் செய்து இயல்பு வாழ்வுக்கு நம்மை தன் மகனின் பரிந்துரையால் அழைத்து செல்ல இந்த திருப்பலியிலே செபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து
வந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுமே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளவும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழவும், இந்த நம்பிக்கையின் பின்னணியில் நம் எல்லா ஜெபங்களையும் மன்றாட்டுக்களையும் எடுத்தியம்பி ஜெபிப்போம். வாழ்வும் வழியும் நானே என்றவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் பணியாளர்களை ஆசீர்வதித்து ஆன்ம வழியில் மக்களை அழைத்துச் செல்லவும், உண்மையான வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை வாழ்வில் பறைசாற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையாய் வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டின் நிலையை அறிபவர் நீரே. எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதிகாரிகள் நாட்டின் நிலையை அறிந்து பொருளாதார சரிவிலிருந்து நாட்டை மீட்கவும், மக்களை வரிகளால் சுரண்டாமல் அமைதியான வாழ்வுக்கு வழி அமைக்க நல்ல அறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் ஆண்டவரே எம் இறைவா, எம் உலகையே வருத்தமடைய செய்திருக்கும் கொடிய நோயிலிருந்து மக்களை காத்தருளும். அன்றாடம் இறப்பவர்களின் எண்ணிக்கை மனதை பதைக்கச் செய்கின்றது. இறைவா, உம்மால் அன்றி வேறு எதுவும் இந்நோயிலிருந்து உலகினை மீட்க முடியாது என்பதை அறிவோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த நோயை ஒழிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றவரே எம் இறைவா, கோடை கொதிக்கும் இவ்வேளையில் கோடை மழை பொழிந்து வெப்பம் குறையவும், பருவகால பயிர்கள் நடவு செய்து வேளாண்மை சிறக்கவும், சிறு குறு தொழில்கள் வேலைகள் நடைபெறவும், இயல்பு வாழ்வு திரும்பி பொருளாதாரம் சிறக்கவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். அன்பு இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மீது கொண்ட பெரும் நம்பிக்கையில் எடுத்துரைத்த எங்கள் எல்லா ஜெபங்களையும் தாய்க்குரிய கரிசனையோடு கண்ணோக்கும். உமது பரிந்துரையால் எல்லா மன்றாட்டுக்களும் நிறைவேறிட அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வறியோர் பலர் இறைவா, வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வறியோர் பலர் இறைவா, பெரும் பிழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறெதுமில்லா நிலை இறைவா,
உமக்கென எம்மை வழங்கிடும் வேளை உம்மருள் இவர்க்காய் கேட்கின்றோ. உமக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்க்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருள் ஆற்றல் அனைத்தையும் இவர்த்தம் மனதுயர் நீங்க படைக்கின்றோ. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே திடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயே திடுவாய். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்து உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றன. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி போங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கேட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு உரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்விதமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உள்ளம் கலக்கமற்றவர்களாய், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய், இயேசுவினுடைய உரிமை சொத்தான மக்கள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாய் கரம் விரித்து செபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற உன்னத கடவுள். இவரது மக்கள் நாம். இவரால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இவரால் அரச குருத்துவ கூட்டமாய் மாறியிருக்கிறோம். இவரே உயிருள்ள நம் கத்தோலிக்க வாழ்வின் மையம், மூளைக்கல். இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாலே இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாலே இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அழிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. பாசத்திற்குரிய பங்கு மக்களுடைய பணிவான கவனத்திற்கு
நாளை திங்கட்கிழமை முதல் வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய பங்கினுடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கான கோடை விடுமுறை வேதாகம பள்ளி நம்முடைய பங்கினுடைய மறைக்கல்வி ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்படுகிறது. அவர்களுடைய பெற்றோர்களை கடந்த வாரத்தில் நாம் தொடர்பு கொண்டு இந்த வாரத்தில் நாம் முன்னெடுக்கின்ற இந்த முன்னெடுப்பை குறித்து அவர்களுக்கு நாம் செய்தியை பகிர்ந்தோம். அதன் அடிப்படையில் ஏறக்குறைய 156 குழந்தைகள் இந்த கோடை விடுமுறை வேதாகம பள்ளி VBS வகுப்புகளில் தொழில்நுட்பத்தின் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் இணைகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்கள் அன்றன்றைக்கான பாடங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். அவர்கள் அனுப்புகின்ற பாடங்களை நீங்கள் வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளவும், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வீட்டு பாடங்களை மறைக்கல்வி பற்றிய, வேதம் பற்றிய, விவிலியம் பற்றிய பாடங்களை நீங்கள் வீட்டிற்குள்ளே இருந்து அதை நீங்கள் செய்து மீண்டுமாய் உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்க உத்வேகத்துடன் பங்கேற்க மறைக்கல்வி மாணவ மாணவியர்களை அன்போடு அழைக்கின்றேன். பெற்றோர் உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். சிறந்த பங்கேற்பையும் படைப்புகளையும் அளிக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் மீண்டும் பொது வழிபாட்டில் இணைகின்ற பொழுது பரிசுகள் கொடுத்து அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். எனவே பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இந்த கோடை விடுமுறை வேதாகம பள்ளியில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று கடந்த வாரத்தில் நீங்கள் செய்த பொருளுதவி, நிதி உதவி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இன்றைய நாளில் நம்முடைய பங்கிலிருந்து 117 குடும்பங்களுக்கு 112 குடும்பங்கள் நம்முடைய அன்பியங்களிலிருந்தும் மீதம் 5 பேர் ஆலயத்தில் பணியாற்றுகின்ற மற்றவர்களுக்குமாய் நாம் உதவி செய்திருக்கிறோம். இந்த உதவி நம்முடைய ஆயர் தந்தை பெயரால் நம்முடைய பங்கிலிருந்து நீங்கள் கொடுத்துதவிய உதவியிலிருந்து நாம் முன்னெடுத்திருக்கிறோம். ஒருங்கமைவு செய்து கொடுத்த திரு ஜெயசிங், திருமதி ஸ்டெல்லா, திருமதி மரிய கலாவதி, திரு ரூபன் ஆகியோருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அன்னை மரியாளை நோக்கி செபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்ற இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து மத நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அலை ஒளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலை ஒளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, வடுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வடுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழும் தலைவியும் நீ என்று காலமும் காத்திடுவார். அலை ஒளிரருளை அணிந்திடுமா மணிமுடி மாமரி.